இறையேசுவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஜூலை 3 இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவின் பெருவிழாவை உலகம் முழுமையும் மிக அழகாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இந்தியாவின் நம்பிக்கை வளர்ச்சிக்கு புனித தோமாவின் பங்கு என்பது ஒரு அளப்பரியது என்பதை இந்த வேளையிலே நாம் நினைவு கூற வேண்டும். இந்தியாவுக்கு வந்த ஒரே திருத்தூதர் என்றால் அவர் தோமாதான். தோமா இந்தியாவிற்கு வந்தார், சீரோ மலபார் திரு அவையை நிறுவினார். அவர் வழியாக தோமை கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு குழுவினர் கேரள மாநிலத்திலே உருவானார்கள். பின்னதாக அவர் சான் தோமிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவரது கல்லறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே அவரது மொத்த பயணமும் தமிழ்நாட்டை நோக்கி இருந்ததையும், தமிழ்நாட்டின் சென்னையின் தென்பகுதியிலே அவர் இறந்ததையும் இரத்தம் சிந்தியதையும் புனித தோமா மலை, சின்ன மலை போன்ற இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்தியாவின் தென்பகுதி தோமாவின் நம்பிக்கையால் வளர்ந்தது என்பதை நாம் இந்த வேளையிலே நினைவு கூற வேண்டும். யார் இந்த தோமா? வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொல்லி இயேசு அவரது சீடர்களோடு லாசரை சந்திக்க செல்லும் பொழுது அங்கே அவர் கல்லெறிந்து அவர் கொல்லப்படுவார் என்ற ஒரு பயத்தை மற்ற சீடர்கள் இயேசுவிடம் எடுத்து சொல்லிய பொழுது தோமா மிகுந்த துணிவோடு அவர் சொல்லுகிறார், வாருங்கள் நாமும் சென்று அவரோடு இறப்போம். அத்துணை சக்தி கொண்டவராக, வலிமை கொண்டவராக, மனத்திடம் கொண்டவராக தோமா இருந்தார் என்றால், அதே தோமா இயேசு உயிர்த்தெழுந்த பின்னதாக அவரை பற்றி அந்த உயிர்த்தெழுதலை நம்பாத தோமாவாக நமக்கு காட்சியளிக்கிறார். மற்ற 11 சீடர்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய சூழலிலே அவர்களுக்கு மத்தியிலே உயிர்த்தெழுந்த பின்னதாக இயேசு தோன்றுகிறார். தனது காயங்களை அவர் எடுத்து காட்டுகிறார், தனது விழாவை அவர் காட்டுகிறார். ஆனால் அந்த இடத்திலே தோமா இல்லை. தோமாவுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. இயேசுவை எப்படியாவது நான் நேரடியாக சந்திக்க வேண்டும், இயேசுவோடு பேச வேண்டும் என்ற ஒரு அவாவும் ஆசையும் அவருக்கு அதிகமாக இருக்க, நான் அவரது விழாவில் என் கையை இட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்லி இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையற்றவராக அங்கே தென்படுகிறார். யோவான் நற்செய்தியாளர் மொத்த நற்செய்தி பகுதிகளிலே யோவான் நற்செய்தி தான் கடைசியாக எழுதப்பட்ட நற்செய்தி. அந்த வேளையிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றிய ஏராளமான கேள்விகள் அந்த யூத மதத்திலே இருந்தன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் ஒரு ஆளாகவே நமது திருத்தூதர் தோமா தென்படுகிறார். அவர்களோடு இணைந்து ஒரு சந்தேகத்தை கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக தோமா தென்படுகிறார். தோமா அவரது சந்தேகம் அனைத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தோமா வழியாக நம்பிக்கையற்ற எல்லா மக்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை இயேசு ஊட்டுகிறார். உயிர்த்தெழுந்த கடவுள் யார் என்றால் அவர் காயங்களோடு இருப்பவர். அவர் கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் காயங்களோடு இருப்பவர். அதுவே உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கான சாட்சியாக இருக்கிறது. அதை தோமா கண்டுகொண்டார், நம்பினார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று இயேசுவின் பாதங்களிலே அவர் சரணாகதி ஆகிறார். இப்படியாக ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சந்தேக தோமாவாக இருந்த திருத்தூதர் தோமா பின்னதாக ஒரு நம்பிக்கைக்கு சாட்சியம் பகரும், இரத்தம் சிந்தி இயேசுவின் நற்செய்தியை, கடவுளது அரசை உலகெங்கும் பரவச் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்தியாவுக்கு வந்த இந்த தோமாவை நாம் பார்க்கிறோம். நமது வாழ்விலே நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். யோவான் நற்செய்தியாளர் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இயேசு என்பவர் யார்? அவர் கடவுளின் மகன். அவர் எதற்காக வந்தார் என்றால், கடவுளின் அன்பை இந்த உலகிற்கு காட்டிட வந்தார். தனது சிலுவை வாயிலாக, தனது இறப்பு வாயிலாக, தனது உயிர்த்தெழுதல் வாயிலாக இதோ இந்த மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையின் செய்தியை அவர் தர விரும்புகிறார். அவரது அன்பு கட்டளையை நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மிலே பிறப்பெடுக்கிறது. இந்த அன்பு கட்டளையை சுமந்தவர் தான் புனித தோமா. இந்த அன்பு கட்டளையை சுமந்திடும் பொழுது அவர் வாழ்ந்த அந்த சூழல், அவர் வாழ்ந்த அந்த மக்கள் கூட்டம் அவருக்கு பல துன்பங்களை தந்தது என்று பாரம்பரியத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் பட்ட துன்பங்கள், சாந்தோம் என்ற இடத்திலே
மிக அழகாக அவரது கல்லறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சென்றாலும் கூட புனித தோமாவின் அந்த நினைவுகள், அந்த நினைவின் பதிவுகள் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். அது தோமையார் மலையாக இருக்கட்டும், சின்ன மலையாக இருக்கட்டும், அல்லது சாந்தோமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அவரது நினைவுகள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றன. என்ன அந்த நினைவு என்றால், என் கடவுளே, என் ஆண்டவரே என்று நாம் சரணாகதி ஆனோம் என்றால் நம் வாழ்வை அவர் உயர்த்துவார். நம் வாழ்விலே நம்மை ஒரு சாட்சியமாக அவர் மாற்றுவார். அவரது அன்பின் கட்டளையால் நாம் உந்தப்பட்ட மக்களாக வாழும் பொழுது நம்மிலே மண்டி இருக்கக்கூடிய நமது துன்பங்கள் எல்லாம் இந்த சந்தேகங்கள் வழியாக ஒழிந்து போய் ஒரு புதிய வாழ்வுக்கான தேடலை நாம் நோக்கி செல்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, புனித தோமா பற்றிய தனது மிக அழுத்தமாக தொடங்குகிறார். அவர் இயேசுவோடு இணைந்து இதோ பெத்தனியை நோக்கி லாசரன் இறப்பை குறித்து போகும் வேளையிலே அந்த பெத்தனியை நோக்கி செல்லும் பொழுது அங்கே இயேசுவின் இறப்பும் இணைந்து பதிவு செய்யப்படுகிறது. இயேசுவும் இறக்கப் போகிறார். லாசர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படி இயேசுவும் உயிர்த்தெழப் போகிறார் என்ற செய்திகள் எல்லாம் நமது மனக்கண் முன் வந்து போகின்றன. யூத மக்கள் அவர்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தியாளர் தான் எழுதிய கிபி 70களிலே சீடர்களுக்கும் இயேசுவின் இறப்பு பற்றியோ அவரது உயிர்ப்பு பற்றியோ ஒரு ஆழமான ஒரு புரிதலோ நம்பிக்கையோ இல்லாமல் ஒரு குழப்ப நிலையிலே அவர்கள் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு பின்புலமாக இருப்பவர்தான் தோமா. தோமா இயேசுவோடு இணைந்து பயணிக்கிறார். உயிர்ப்பிலே அவரோடு கூட இருக்க ஆசைப்படுகிறார். உயிர்த்தெழுந்த பின்னதாக இயேசுவின் நேரடியான நெருக்கமான ஒரு உறவு நிலையிலே அவர் இருப்பதை யோவான் நற்செய்தியாளர் தனது 20ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்கிறார். அப்படி நாம் பார்க்கும் பொழுது தோமாவின் அந்த ஒரு பகுதியானது, அவரது செயல்பாடானது அந்த திருச்சபை மொத்தத்துக்கும் ஒரு உந்து சக்தியாக இருந்ததை நாம் மறுக்க முடியாது. எப்படி உந்து சக்தியாக இருந்தது என்றால், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் எல்லாம் விலகி அந்த மக்கள் மத்தியிலே புதிய நம்பிக்கை பிறக்கிறது. இயேசுவோடு பேசக்கூடிய தோமா மனத்தின்மையோடு அவர் பேசுகிறார். நீர் போகும் இடமே எங்களுக்கு தெரியாதிருக்க நீங்கள் செல்லும் இடத்திற்கு நாங்கள் எப்படி வர முடியும் என்று தோமா இயேசுவை பார்த்து கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று. ஆக மொத்த திரு அவையும் இயேசுவை நோக்கிய அந்த நம்பிக்கையிலே வளர்வதற்கு தோமா ஒரு உதவியாக இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசுவே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறார் என்ற செய்தி தோமாவுக்கு மட்டும் தரப்படவில்லை, மொத்த திரு அவைக்கும் அது தரப்படுகிறது. அந்த மொத்த திரு அவையும் இயேசு வழியாகத்தான் கடவுளை நோக்கி பயணிக்க முடியும். இயேசு வழியாகத்தான் அவர்கள் கடவுளின் மாட்சியை அவர்கள் கண்டுகொள்ள முடியும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக புனித தோமாவின் இந்த செயல்பாடு அமைவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே புனித தோமாவின் திருத்தூதையும் அவர் பட்ட துன்பங்களையும் அவர் அமைத்த திரு அவையையும் அதற்காக அவர் எடுத்த சிரத்தைகளையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாமும் கூட கிறிஸ்தவர்கள் என்றாலே அனைவரும் புனித தோமாவின் கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் இந்த வேளையிலே மிக ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும்.